துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதற்கு முந்தைய பதிவாக புதன் நமது ராசிக்கு 1 முதல் 6வது இடத்தில் வரும் வரை அதற்குரிய பலன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். தற்போது 7வது இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை உள்ள பலன்களை பார்ப்போம். நமது ராசிக்கு புதன் 7வது இடத்தில் வந்தால் குடும்பத்தில் கலகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு கூட சுகமா இருக்காது. அனைத்திலும் அசௌகரியம் உண்டாகும். புதன் நமது ராசிக்கு 8வது வீட்டில் வரும்போது ஆடை ஆபரணங்கள் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் காணும். மனம் நிம்மதி அடையும். பரோபகார உதவி செய்யக்கூடிய சிந்தைகள் கூட ஏற்படும். புதன் நமது ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரும்போது வீண் பழி ஏற்படும். பிரயாணத்தால் அலைச்சல் உண்டாகும். நண்பர்கள் கூட எதிரியாக மாறுவார்கள். எதிலும் தடை ஏற்படும். புதன் நமது ராசிக்கு 10வது வீட்டில் வரும்பொழுது தொழில் வகையில் சிறப்பு ஏற்படும். பகைவர்கள் அழிந்து போவார்கள். பொருள் வரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதன் நமது ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரும்பொழுது எதிலும் லாபம் இருக்கும். எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடும். கால்நடை வண்டி வாகனம் அனுகூலமாக இருக்கும். பிரயாண ஈடுபாடு மிகுந்த சுகத்தை தரும். புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரும்பொழுது பகைவர்கள் கை மேலோங்கும். நோயினால் பாதிப்பும் கௌரவ பாதிப்பும் ஏற்பட்டு மனதில் சதா கவலைகள் இருக்கும். இதுவரை புதன் 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை உள்ள பலன்களை பார்த்தோம். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.